Welcome to Eat Waves channel. உலகின் மிக நீளமான கடல்வழி கேபிள் காரில் ஹான்தோம் கேபிள் காரும் ஒன்று. பூகாக் தீவில் இருக்கிற இந்த இடம் நமக்கு நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடியது. வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரையும் பாருங்கள். இந்த ஹான்தோம் கேபிள் காருக்கும் சன் வேர்ல்டு தீம் பார்க்குக்கும் உள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம் நம்ம ஊர் மணியில் 2500 ரூபா. எப்போவும் எந்துவாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கக்கூடிய எங்கள் கைடு தான் இவர். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. காலையில் 9லேருந்து மாலை 5 மணி வரையே கேபிள் காரில் பயணம் செய்யலாம். நடுவில் லஞ்ச் பிரேக் இருக்குது. திருப்பதி க்யூ மாதிரியே பெரிய க்யூவாக இருந்தது. சுற்றி ரொம்ப நேரம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கேபிள் காரில் உட்காந்தோம். கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இந்த பூகாக்குடைய கேபிள் கார் உலகின் நீளமான கடல்வழி கேபிள் கார்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கடலுக்கு மேலே சுமார் 174 மீட்டர் உயரத்தில் நம்ம பயணிப்போம். அப்போது சுற்றியுள்ள தீவு மரகத பச்சை நிற கடல் மற்றும் மீன்பிடி படகுகளுடைய காட்சிகளையும் பார்க்கலாம். வியட்நாமில் இருக்கிற பூகாக் தீவில் அமைந்திருக்கிற இந்த ஹான்தோம் கேபிள் காரில் நம்ம பயணிக்கக்கூடிய மொத்த தூரம் 7.9 கிலோமீட்டர். ஆஸ்ட்ரியன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கேபிள் காரில் ஒரு கேபினில் 30 பேர் உட்காரலாம். கடலுக்கு மேலே கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து சுற்றி இருக்கிற தீவுகளுடைய அழகை ரசிக்கிறது அது வேறு லெவலாக இருந்தது. பூகாக் கடற்கரை எல்லாமே மேற்க இருக்கிறதுனால அந்த சூரிய அஸ்தமன காட்சியில் அழகாக கண்டு ரசிக்கலாம். கேபின் டஃப் கிளாஸில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் எந்த இடத்துல உட்காந்தாலும் தெளிவாக அந்த வியூவை பார்க்கலாம். ஆன்தோய் சிட்டியிலேருந்து ஹான்தோம் தீவுக்கு செல்கிறதுக்கு மேக்சிமம் 20 நிமிஷம் ஆகும். தீவின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி அடர்ந்த காடுகளையும் மலைகளையும் கொண்டிருக்கும். சில இடங்களில் தண்ணீர் நிறையா இருக்கும். நீங்கள் அதை ரசித்துக்கிட்டே போகலாம். இந்த ஹான்தோம் ஐலண்டை பைனாப்பிள் ஐலண்டுன்னு சொல்கிறாங்க. குட்டி குட்டி தீவுகள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது, மீனவக கிராமங்களும் இருக்கும். அதையெல்லாம் ரசித்துக்கிட்டே நம்ம போகலாம். தாய்லாந்து வளைகுடாவில் வியட்நாமில் உள்ள அந்த பூகாக் தீவுக்கு போகிறதுக்கு நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் போகலாம். அப்போ தான் வானம் தெளிவாகவும் வெயில் மிதமாகவும் இருக்கும். கடல் அலையும் சீராக இருக்கும். தண்ணியும் பளிங்கு போல் இருக்கும். மேலேருந்து அக்டோபர் வரை உள்ள காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சில சமயம் பலத்த மழையும் கடலில் சீற்றமும் இருக்கிறதுனால அந்த கேபிள் காரு இதை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. வியட்நாமோட பூகாக் தீவில் ஒவ்வொரு பீச்சுமே வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் லஞ்சுக்காக இந்த ஐலண்டில் இறங்கி குரூப்பாக ஒவ்வொரு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இந்த ஐலண்ட்லேயே அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெசார்ட்டு, ஃபுட் கோர்ட்டு எல்லாமே இருக்குது. சுத்தம்னா பட்டு சுத்தம் எல்லா இடத்துலையுமே. ஐலண்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு சுற்றி பார்க்க ஆட்டோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டலில் பைக் எடுத்துக்கலாம். எங்களுக்கு லஞ்சு புக் பண்ண ரெஸ்டாரண்ட்டு வந்தாச்சு. அதில் சைவம் அசைவம் ரெண்டுமே இருந்தது. சைவம் என்ட்ரன்ஸுக்கு நேராக மேலேயும், அசைவம் கீழே உள்ள ரெஸ்டாரண்ட்லேயும் இருந்தது. ஹெர்பு ஃப்ரைடு ஹெரிங்கு, ஃப்ரைடு ஷ்ரிம்ப் பால்ஸ், கிரில்டு சீ ஃபிஷ், சில்லி சாட்டை சாஸ், கிரில்டு பாசா ஃபில்லட்,
பாசா மீன் வந்து எலும்பில்லாமல் எடுத்துட்டு அதை வந்து சூடான ஹாட் பேனில் குக்கிங் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றி கிரில் பண்ணுறது, அது வித்தியாசமான ருசியாக இருந்தது. இந்த பாஷா மீன் பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் தகவல் தெரிஞ்சது. இதுக்கு வந்து செதிலும் கிடையாது, முள்ளும் கிடையாது. நீங்கள் தவா ஃப்ரை அப்படின்னா ஸ்டார் ஹோட்டலில் இந்த பாஷா மீன் தான் பெரிய அளவில் வந்து கிரில் பண்ணியோ தவாவில் சுட்டோ கொடுப்பாங்க. பெரும்பாலான மீன்கள் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்காது. வித்தியாசமான ஃபுட்டெல்லாம் நாங்கள் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இங்கே கருவாடு கூட இருந்தது, சாலட்டில் எத்தனை வகை இருந்தது, சில ஐட்டங்கள்லாம் என்னென்னே தெரியாமல் இருந்தது. வியட்நாம் ஃபுட்டில் முக்கியமாக 2 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஒன்று மிளகு சாஸு, 2வது மீன் சாஸ். இங்கே விளையிற மிளகு வந்து தரமானதாக இருக்குது. அதுவும் உலகிலேயே தி பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மிளகுலேருந்து தயாரிக்கக்கூடிய சாஸ் ஆட் பண்ணும் போது அந்த வாசனையும் சூப்பராக இருக்குது. இந்த மீன் சாஸ் வந்து பாரம்பரிய முறையில் மரப்பீப்பாய்களில் மாதக்கணக்கில் ப்ரிசர்வ் செஞ்சு தயாரிக்கப்படுறாங்க. இந்த மீன் சாஸ் வந்து வியட்நாமில் மட்டுமில்லை, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது. பெரும்பாலான என்வி ஐட்டங்கள் கிரில் பண்ணி அல்லது சுட்டு கொடுக்கறதுனால வயிற்றுக்கு எதுவுமே பண்ணலை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.